கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சதியாரி அண்ணனை சேர்ந்து கொண்டு நாட்டு இயேசுடைய ஆடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அரண்மனைக்கு செல்ல வேண்டும், சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணனுடைய அண்ணனோடு அவர் இருந்தார். அவர் எங்க சென்று என்ன ஆனவர் தெரியவில்லையே. இவர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து அவர்கள் முன்னிலையில் ஒன்று நான் திருமணம் செய்ய என்னுடைய தங்கையின் நிலைமை என்ன ஆனதோ என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். உதயா தங்கை எப்படி எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ எங்க அண்ணன் எப்படி பார்க்க போறேன்னு தெரியலையே. அண்ணா அரங்கம் தான் உறங்க ஆரை கடல் நீ உறங்க தீரங்கோ தான் உறங்க தியாரக்க உறங்க நான் உறங்க வழி இல்லையே நடியத்து கிடக்கு அருகும் தான் உறங்க அருள்கள் நீ உறங்க தீரங்கும் தான் உறங்க திருவாரக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராதா இங்கு நாடியத்து கிடக்குது உருகோதா
எப்பதான் திருந்த போறாருன்னு தெரியலையே. அவரோட நான் எப்படி சந்தோஷமா வாழ போறேன்னு தெரியலையே. திருமணம் நடந்த அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு சுகத்தையும் தரவில்லை இந்த ராஜபாண்டி. அவன் திருமுகத்தை எப்படி பார்ப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. அங்குதான் இருக்கிறாள் என்று ஒன்றும் தெரியவில்லை. சரி, இன்னும் சிறிது தூரம் செல்லும். ரோஜா இருக்கும் சார். ரோஜா, மனம் திறந்த மனிதனாக வந்திருக்கிறேன். உன் கணவன் ராஜபாண்டி. என்னை ஏற்றுக்கொள்வாயா ரோஜா? என்னை ஏற்றுக்கொள் ரோஜா. ஐயோ, என்னங்க நீங்க காலெல்லாம் போய் பெரியீங்களே. ரோஜா, உன் கணவன் பல தவறை புரிந்தவன். ஆகையால் உன் பாதத்தில் பணிவது ஒன்றும் தவறு கிடையாது. என்னை ஏற்றுக்கொள் ரோஜா, என்னை ஏற்றுக்கொள். என்னங்க உண்மையிலே நீங்க மன திருப்தி தானே வந்திருக்கீங்க? என்ன ரோஜா, என் மீது உனக்கு சந்தேகமா? இருக்கலாம். ஏனால் திருமணம் நடந்த அன்று முதல் இன்று வரை உனக்கு எந்த ஒரு சுகத்தையும் தரவில்லை இந்த படுபாவி. கடைசி ஒரு தடவை உன்னுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். இந்த உதயவரி நாட்டில் வாழ்வதற்கு அழகதையற்றவன். உன் திருமுகத்தை பார்த்துவிட்டு இப்போதே செல்கிறேன். நான் காணாமல் இடத்தில் செல்கிறேன். இல்லைங்க, என்னங்க நீங்க மன திருந்தி வந்திருக்கிறேன் என்னை ஏத்துக்கிற வச்சான்னு சொல்றீங்களே. இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க மனசு மாறி வந்தீங்களே ரோஜா, எனக்கு அதுவே போதுங்க. பெண்ணென்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். கணவன் 1000 தவறை செய்தாலும் மூடி மறைப்பவள் தான் கொண்டாட்டி. அதற்கு உதாரணம் என் மனைவி ரோஜா அல்லவா? ரோஜா, ஆமாங்க, நடந்ததுல ஒரு கனவா நினைச்சிட மறந்துடுங்க. இனிமேலையாவது இருவரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேங்க. ரோஜா, உன்னை பார்த்த உடனே மனமானது எப்படி என்னடகு என்ன காணாத தேவியை, தேவர்களுக்கு கிடைக்காத தேனை விட எடுக்கவே தெங்கடியை உன்னை அழகாக ரசிக்க ரசிக்க ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறார் கணவன் ராஜபாண்டி. அப்படியா? அது மட்டும்தானா? காலையில் பூ பூப்பது கள்ளிப்பூ, காலையில் பூ பூப்பது மல்லிப்பூ, உனக்கும் எனக்கும் இரவு பூ பூப்பது. உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரிவார்க்கிறது. எப்படிங்க ரோஜா? சரிங்க, ஆனால் சற்று நேரம் ஆசனத்தில் அமர்ந்து பேசலாமே. நானா உட்கார? பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் இந்த ராஜபாண்டி. பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள். அமர்ந்து பேசலாம். ரோஜா, இப்போதுதான் உன் திருமணத்தில் இப்பேற்பட்ட காட்சியை நான் பார்க்கிறேன். அப்படியா? சந்தோஷமாக இருக்கிறது. சரிங்க, எனக்கு இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. உன்னுடைய சந்தோஷம் இந்த ராஜபாண்டிக்கு சந்தோஷம். நீங்க மனசு மாறி திருந்தினீங்களே, எனக்கு அதுவே போதுங்க. ரோஜா, நான் ஒன்று உரைக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னங்க? நாம் இல்லத்தை தேடி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்கள். விருந்தாளியா? யாருங்க அவங்க? அந்த விருந்தாளி நாம் உதயவரி நாட்டில் பாதம் பட்டால் போதும். ஓஹோ, அப்படியா? அப்படிப்பட்ட விருந்தாளியா? அவங்க விஐபியா? ஏங்க, அவங்கள பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்குது. வேண்டும் என்று உன் மனத்து நிற்கிறது. அவர்களை அழைக்க வேண்டும் என்று என் மனத்து நிற்கிறது. சரிங்க, நீ சம்மதப்பட்டால் அவர்களை வர. ஏனென்றால் பல தவறை புரிந்தவன் உன் கணவன் ராஜபாண்டி. இனி முதற்கொண்டு, இந்த நிமிடம் முதற்கொண்டு ஒரு தவறையும் செய்யக்கூடாது என்று ராஜபாண்டி மனம். சரிங்க, அவங்க எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க அவங்கள. சம்மதம் தாங்க. ஆனால் ஒன்று, என்ன? வந்தவர்களை அரண்மனைக்கு வந்தவர்களை தக்க மதிப்பு மரியாதையோடு செயல்படுத்த வேண்டும்.
முதலில் தாகத்திற்கு தண்ணி கொடுக்க வேண்டும். எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நான் உபசரிக்க மாட்டேனா? உபசரிப்பு எனக்கு தெரியும். கூப்பிடுங்க. அழைக்கலாமா? கூப்பிடுங்க. இவளா விருந்தாளிய? ஏங்க என்னங்க உனதாங்க கால் வலிக்குது. அக்கா புளி பக்காவாக இருக்குதான். ஏங்க என்னங்க யாரு என்னங்க பண்ணிக்கிறீங்க? யாரு அவ யார் தெரியுமா? யாரு? அவ தெருத்தரவ கரகாட்டார ஒரு கரகாட்டக்காரிங்க அவ. நான் தேர்தல கரகாட்டாரன் கொப்பேன் போலூர்ல திருநாமணி ஜுவல்லர்ஸ் கடையான ஜுவல்லர்ஸ் கடை. நான் சொன்னேன் அவன் ஜெயின் ஜுவல்லர்ஸ் கொப்பனை வச்சுக்கிறான் பாவம். எங்க அப்பா வச்சுக்கிறேன் நான் சொன்னேன். இப்படி என்னையா சொல்ற கரகாட்டக்காரின்னு? உன்னை விஐபி சொன்னானடியே. யாரு நீயா விஐபி? யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். எவன் சொன்ன? உன் பக்கத்துல இருக்கிறவன் தான். அடப்பாவி டேய் என்ன என்னமா பேசி மழைக்கனடா படுபாவி. நான் மன திருத்தி வந்திருக்கிறேன். என்னை ஏத்துக்க ரோஜா என் காலில் விழுந்து மன்னிப்பு காட்டிய. என்ன பார்த்து கவிதைலாம் வரைஞ்சியடா. வரைஞ்சானா? அது நாரவாய், இது நல்ல வாய். பைத்தியக்காரி நீ யாரு? பெண்ணாடி நீ எனக்கு மனைவி. முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமனே. தெய்வத்தை மறந்தால் உண்ணுவதற்கு உணவு கிடைக்காது. பைத்தியக்காரி அடப்பாவி யார்? ஏழைக்குடியில் பிறந்தவன். பின்னாடி இங்க கூடம்பு நடக்குதா? அங்க பாருமா என் வீட்டுல அவமாஞ்சன நம்ம வீட்டு வேலை நடக்குதா? ஏழைக்குடியில் பிறந்த நீ உன் தகுதிக்கு தகுந்தால் போல் திருமணத்தை செய்திருக்க வேண்டும். சரி, பேசுவதற்கு நேரம் கிடையாது. அந்த விஐபி எதற்காக நாம் இல்லத்தை தேடி வந்திருக்கிறார்கள் தெரியுமா? எதுக்கு? உன் கழுத்தில் இருக்கும் மங்கலத்தை என் கரத்தில் ஒப்படைத்து விட்டால் என் பொச்சலைக்கு கட்டி தாலி கட்டுடா. நீங்க செத்தா தானே நான் தாலி இறக்க முடியும். Oh my God! நீ சாவட மாமே. பின்னாடி இவள் அல்லவா கண்ணீர் வடிக்கிறாய், கண் கலங்குகிறாய், உடைக்கிறாய் எனக்காக. நீ தியாகம் என்ற அடிப்பாய் முகத்தில் முழிப்பதற்கு வேதனைப்படுகிறேன். எவளா இந்த தருதலை உன் கரத்தில் ஒப்படைத்து விட்டேன். அவள் கழுத்தில் இருக்க மங்கலத்தை வாங்குவது உன் கடமையாக. நான் சென்று ஓய்வெடுக்கிறேன். பல வேலைகள் காத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் வேலைதான். ஜாக்கெட் கொட்டி கட்டேன். பார்த்தாயா? கட்டிடுறேன். ஆகட்டும். அந்த வேலை பார்க்கணும். பத்தாசு பேர் வந்து வீதியோட காலில் மரியாதை கொடுக்க வேண்டாம். மரியாதை என்ற அவளிடத்தில் கற்று நான் மரியாதை கொடுப்பேன். நீ சொல்லாதே. சரி, ஆகட்டும். காட்டும் போது ஒரு காட்டு தொடப்பு கட்ட பாயா பாய். ஏண்டி ஊர் உலகத்துல உனக்கு ஆம்பளைங்களே கிடைக்கல? என் கனவு தானே கிடைச்சான். பாவி நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருக்க மாட்டடி படுபாவி. மானம் கட்ட போன, இறந்த போன, வாங்கி துணை போன, பொறுக்கணும் போன, பொறுப்பாக போன, எச்சகால நாய, தொடமாட்டு நாய, வாங்கி துணை நாய, பொறுக்கணும் நாய, பொறுப்பாக நாய. எதுக்கு இந்த ஜென்மம்? எதுக்கு இந்த பழப்பு? இந்த பழப்பு வைக்கிறது தூக்க மாட்டேன்னு சாவராண்டி. ஓடி டே 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 ஆடி அம்மா குதிரை மாப்பிள குதிரை வண்டி ஓட்டும். ஏய் நான் மாட்டு வண்டியே ஓட்டுவேன். ஓடு ஓடு ஓடுவேன். அந்த கையில் விட்டு சண்டை போடுறதுல போறோம் வரவங்க பார்த்துட்டு போறாங்க. சண்டை நான் என்ன சொல்றேன்? எதுக்கு இந்த மாதிரி வாயினும் கத்தி கிடக்குறேன்? ஏன் நான் எப்படி நான் தெருவில் நின்னுக்கிறேன்? நீ பத்தி உள்ள தானே? ஏன் நான் உள்ள இருக்கிற ஆம்பளை புத்தி சித்தி இருக்காங்கய்யா.
மாங்கட்ட பொண்ண ஏத்த பொண்ண நான் உன் ஆம்பளை பொண்ணு சுத்தி கலக்குறேன். ஆமா அவன் என்ன ஆயிரத்தி ஆம்பளை பொண்ணு என்னுடைய கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இப்ப காட்டுங்க உங்க கேரக்டர். மரியாதையே பேச அக்கா கூப்பிடு இல்லைன்னா ஏங்க வாங்க இல்ல மேம் கூப்பிடு. நீ டவுன் வண்டியா ஃப்ரீ பஸ்ஸா இது 5ஆம் நம்பர் போகணும் அந்த மாதிரி. பாவி நான் என்ன சொல்றேன் நீதி நேர்மன்னு ஒண்ணு இருக்குது. முதல்ல காதலிச்சது நான் என் காதலரி. தெருவா அழி போன மாயப்பத்தை விட்டு மயக்கு போட்ட மயக்க எந்த கதரு நீ வெளியே வர. ஏய் நான் அழி பண்ண வாய்ப்பு பார்த்தால கவர்மெண்ட் வந்து போயிட்டு ஆனா ஒண்ணு பேர் ஆட்டாடி நான் ஒண்ணு போய்கிட்டு இருப்பேனா ஏன் என்ன தலையில ஒரு தவளி தூக்கி வச்சுக்கினேன் தொப்புள் காட்டின ஆட்டா அண்ணிய கலை. அது வடி பொழப்பு கலைக்காக வாழ எதிரி கலை தொப்புள் காட்டின ஆட்டா அண்ணிய அதுதான் பாக்குறாங்க அதுதான் காட்ட முடியும். எதுக்கு இந்த ஜென்மம் மானு கட்ட பொண்ண கதி எடுத்து விட்டுனா இந்த ஊரே நாரி புரண்டி என்ன ஏய் ஏன் தெரியாது ஏன் தெரியாது தெரியுதியோ எடுத்து விடுற கேள்வி என் சக்கரத்தை தண்ணி தாப்பாரா இவன் தலையில போட்டு நம்ம கேட்பாரா தஞ்சாவூர் கேட்டா எனக்கு சாவில கூட்டம் இவன் ஒன்னடியாரோட பாப்பாரா 6 மணிக்கெல்லாம் போட்டு போல பாலடிச்சு மங்களாமா நவுரி அங்க படுத்துக்கிறவங்க உட்காந்துக்கிறவங்க 10 பேர் வந்துட்டாங்களாமா. எங்கடி தாங்கலாம் வழியே போனானா செட்டி இவளுக்கு வயிற்றுல வந்துட்டான் அசிலிக்கிறாங்க நான் கடையில வீட்டு போட்டா தொடையில பேச்சு பேச அடிக்க வரேன். என்னடி பண்ணுவேன் நாகரிகம் துணி போடு நீ மூடி போடணும் ஐயோ நானாச்சு டிசிப்ளினா கரெக்ட் தேவடியா சாயங்காலம் உன்ன மாதிரியா அவள வாயை ஐயோ மேல வைக்காத வாயை கீச்சிருவேன் யார் வாய் எவன் வாய் தண்ணீங்க ஒரு பெண்ணை கொலை செய்ய துணிந்தாயே இருக்கு கனவன் படுபாவி என் கழுத்துல இருக்க தாலி அறக்கிறதுக்கு வரா அவளுக்கு சொந்தமான பொருள் இது வட அவளுக்கு சொந்தமானது இது எத்தனை பேருக்கு தான் சொந்தமாகும் முதலில் என் இதயத்தில் குட்டி கொண்ட தெய்வமடி தாலி கட்சி பாரு முதல்ல பாத்தி அப்பே கட்ட வேண்டியதானே அதற்குள்ள நான் தருதலை நீ பையா இஸ்தன சுத்திங்கறியா கேட்டேன் இந்த தருதலை கட்டி ஈரமான இல்ல வாடா போடா பாடங்கட பையா பையா அவளாடி எனக்கு மணி நீ எல்லாமா மணி செல்லடி அக்கா என்னடி என்னடி என்ன திடீர்னு அக்கான்ற இல்லக்கா நான் வந்து இப்போ நான் இவ்வளவு ஆயலான்னு கறக்கா எவ்வளவுனா கோவிந்தா மேரி அவர் ரொம்ப பத்தினி அவன் மாதிரி வாயிலாங்க இருக்கிறக்கா அக்கா வேணா ஏய் போடுற போடா மரியாதை இல்லையா ஐயா என்ன இந்த பையன் ஏய் உன்னுடைய வார்த்தையை தினசு மேல கொண்டு சிறுசு மேல வச்சுட்டு போ என்னடா அப்புறம் அசிங்கமா ஒரு வாயில நீ இல்லாமல் ஒரு நிமிடம் போட என் கொட்டப்ப ஏய் என்னடா இது போயிடும் பொழுது திருப்பிட மாட்டாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு என்ன அக்கா வேணாக்கா அவன் தாங்க பண்ணிட்டு இருக்கிறான் நீ நல்லா அறிவு இருக்குதுல உனக்கு நம்ம வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறோம் நல்ல சோறு சாப்பிடுறோம் நான் என்ன சொல்றேன் என்ன சொல்ல போற சொல்றீ அக்கா இருக்கா வாங்கி போடு சொல்லு சொல்லு 2 பேரும் சேர்ந்து நான் அது எழுதி போடுறதுக்கு அது எடுத்து மறந்துடும் 2 பேரும் சேர்ந்து அவனை போடு தள்ளி இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டு தலைவரை கூட்டி நீ ஓடிடு ஐயோ அது எடுத்து எப்படியா அமைதி சொல்றது கேட்கணுமா உப தலைவர் எல்லாம் கவுன்சிலரை கூட்டிட்டு நான் ஓடிடுறேன்
அப்படி பாவி. இல்லைன்னா நாட்டம் கருப்பான வச்சிருப்பாங்களா இத்தனை எடுத்து போய் நடிகை டேய் நீ பொம்பளை தானே நீ? என்னடி புரியாம பேசுற பொம்பளை தானே கிம்பளை தானேன்ற அப்படி பாவி. என்ன யாரும் பணக்கார பார்த்து டேக்ஸி வேலைக்கு வச்சுக்கோங்க நல்லா அறுவடை மிஷின் வச்சுக்கிற இஸ்திரி ஓடிடு நான் உனக்கு போட்டு தள்ளிடல இப்போ பட்டு லோப்பரா நீ? லோஃபர் லேடி 1 நம்பர் ப்ராஸ்டியூட் நானு அடி பிராடு. உன்னை போய் நம்பரா ரெடி பாவி. நீ போட்டு தள்ளிடுறீங்களா நான் ஆள் கூட ரெடி பண்ணி விடுறேன் ஓகேவா ரெடி பேசுற? சதீஷ் ப்ரோ இருக்கிறான் அவனை வச்சுக்கிறியா ஐயோ எதுக்கு? ஓகேவா எஸ் ஆர் நோ சொல்லு எதுக்குடி எஸ் நோ சொல்? இப்படி மூட மாட்டான் என்னடி சொல்ற என்ன விளையாட்டு கெட்டி பண்ணி ஐயோ மாமு சேர்த்து மூக்கு போடுறா ஏங்க ஒண்ணு இல்லைங்க நான் என்ன சொன்னேன் அக்கா அக்கா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம் பைத்தியக்காரி இரண்டா நான் முடிக்க கூட இல்ல வாழலான்றே சொல்லுடா சொல்லு சொல்லுக்கு மாட்டே 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம்னு சொன்னேன் அதுக்கு அவ சொல்றா சீ அந்த ஓட பல்ல முடியலவன் நான் வாழ்வேன் அந்த பூனை பிடிக்கிறவங்க முடியலவன் நான் வாழ்வேன் அப்படி சொல்றா அப்படியே சிறு 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 ஆயிடுச்சு என்னல்லவா இவளல்லவா ஏய் பெண் குலத்துக்கு இவள் தாண்டி நீ அடி பெண் குடும்ப பெண்ணாடி பாவி. அவளை போய் நம்பறியே ஏய் படுபாவி. டேய் அனைத்தும் மறந்து இருவரும் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறாள் விமலாவை. அவளை பார்த்து அவ இவ என்று தாசி வேசி என்று பேசுகிறாயே நீ அடி பெண் பொம்பளை பொறுக்கி. இனிமேல நான் என்ன சொன்னாலும் உன் மரமாட்டி கேட்க போறது கிடையாது. இனிமேல இப்ப இந்த பொண்ணு உயிரோடு இருக்க கூடாது. அந்த கூட்டாளி போய் பைத்தியக்காரி ஐயோ நாளும் கணவன் உள்ளோ நாளும் புருஷன் என்று நினைப்பவர் தான் பண்டாட்டி அடி பாடி கட்டிய கணவனே கொலை செய்ய துணிந்தாயே நீ அடி பெண் முதியவரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவள் இருப்பதை விட ரெண்டு வாய்ப்பு திருடி சாப்பிடுமா 2 குடும்பம் போச்சுமா நான் என்ன பண்ணேன் இனிமே யாருக்கு போய் நான் திருடி சாப்பிடுவேன் ஏமா செஞ்சுட்டேமா அடுத்த பிறகு நீ தான் வாய்ப்பு நான் திருடி சாப்பிடுவேன் அப்போது பணம் கொடுத்து சாப்பிட மாட்டேன் நான் துட்டு சாப்பிட மாட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நான் தேடி அம்மா எங்க இருக்கிற நாட்டு வித்தியாசம் வெளிநாடு போறாங்க விட கூடாது போ